வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா SRF லிமிடெட் இதை பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா 4 hours டைம் ஃப்ரேம்ல வந்து நான் உங்களுக்கு அதை காட்ட போறேன். நான் இப்ப இந்த SRF லிமிடெடோடைய 4 hours சார்ட் இது. இப்ப நம்ம என்ன பார்க்கறோம்னா, நான் இதை வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நான் இதுக்கு வந்து நான் லைன் வரைஞ்சி காமிக்கிறேன். இப்ப இங்க வந்து ஒரு ஐ வந்திருக்கு, இங்க ஒரு ஐ வந்திருக்கு, திருப்பியும் இங்க வந்து ஒரு லோ வந்திருக்கு, திருப்பியும் இங்க இன்னொரு லோ வந்திருக்கு. இது வந்து பாக்குறதுக்கு வந்து ஒரு W பேட்டர்ன் மாதிரியாவும் இருக்கு, W மாதிரி தெரியுது. அதனால ரேலி வந்து சஸ்டெயின் ஆகும். இங்க வர ஐ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. நான் வந்து வரைஞ்சி காமிக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஜஸ்ட் இந்த ஐய கனெக்ட் பண்ணுங்க. கொஞ்சம் நான் இப்ப வரையும் போது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பிகாஸ் நான் வீடியோ போடும்போது வந்து லைவா எடுக்கிறது, எடிட்ல எதுவும் பண்றது இல்லை, அப்படியே டைரக்டா போடுறேன். ஸோ இது ஐய வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். அதே போல வந்து லோவை கனெக்ட் பண்ணோம். லோவை கனெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு லோ இருக்கு, இங்க ஒரு லோ இருக்கு. நம்ம இந்த லோவையும் இங்க ஒரு லோ சப்போர்ட் வந்து மேல வந்திருக்கு. ஸோ நம்ம இங்க இருந்து எடுத்துக்கிறேன் அந்த லோவை. அதை வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். அதாவது சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் அப்படின்றதுன்னா ஒரு ஸ்லோப்பிங் டவுன் லைன், மேல இருந்து ஒரு கோடு வந்து கீழ் நோக்கி வரும், ஸ்லோப்பிங் டவுன் லைன் சொல்லுவோம். இன்னொரு லைன் வந்து கீழே இருந்து மேல் நோக்கி வரும், ஸ்லோப்பிங் அப் லைன் சொல்லுவோம். இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி வரும். இந்த ரெண்டையும் இணைக்கிற ஒரு புள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கனெக்ட் ஆகும். ஆனா பிரேக் அவுட் எங்க வேணா நடக்கும். கரெக்டா இது வரைக்கும் இணைக்கிற இடத்துல தான் பிரேக் அவுட் நடக்கணும் அப்படின்றது எந்த ஒரு ரூலும் கிடையாது. எங்க வேணா பிரேக் அவுட் நடக்கலாம். அதாவது இங்க ஒரு ஐ, இங்க ஒரு ஐ, இங்க ஒரு லோ, இங்க ஒரு லோ. லோ பக்கம் உடைப்படல, ஐ இடத்துல வந்து கட்டாது. கடந்த இது வந்து பாத்தீங்கன்னா 4 hours சார்ட். ஒரு நாளைக்கு வந்து 2 கேண்டில் வரும் 4 hours சார்ட்ல. அப்ப பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 கேண்டில் வந்து இந்த ஸ்லோப்பிங் டவுன் லைன் கிட்ட வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. அதாவது 4 கேண்டல்னா 2 நாளா வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு உடைப்படாம. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இது பிரேக் அவுட் நடந்திருக்கு. பாருங்க, பெரிய கேண்டல் பிரேக் அவுட் 9:15 இருந்து 1:15 வரைக்கும். அதாவது 4 மணி நேரம் சார்ட், 4 மணி நேரத்துக்கு ஒரு கேண்டல் வரும். 9:15 இங்க கேண்டல் ஆரம்பிக்குது. நேத்தோடைய கேண்டல் பாத்தீங்கன்னா இங்க பிரேக் அவுட் ஆகாம தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு தான் ஓபன் ஆகும் போதே பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓபன் பண்ணும் போதே பிரேக் அவுட் நடந்திருக்கு. அங்க இருந்து உயர்ந்து மேல வந்திருக்கு. 1:15 மணிக்கு முடியும் அந்த கேண்டல், 9:15 to 1:15. அடுத்த கேண்டல் 1:15 ஆரம்பிச்சிருக்கு. இப்ப டைம் வந்து நான் வீடியோ எடுக்கும் போது 1:40. ஸோ அடுத்த கேண்டலும் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து நகர்வு எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். இப்ப பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க சப்போர்ட் எடுக்குது. இந்த ரெண்டு 4 hours சார்ட் வந்து இங்க பக்கத்துல கேண்டில் வந்து இன்ட்ராடே லோ காமிச்சு மேல வந்திருக்கு. அந்த இடத்துல வால்யூம் பாருங்க நல்லா வந்து வால்யூம் வந்து ஸ்பைக் ஆயிருக்கு. பிளஸ் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் கேண்டில் காலையிலேயே பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓபன் பண்ணும்போது பிரேக் அவுட் கேண்டலோடைய வால்யூம் பாருங்க, பெருசா இருக்கு வால்யூம். அப்ப என்னன்னா ஆரம்பிக்கும் போதே வந்து புல்ஸ் வந்து உள்ள என்டர் ஆயிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப பிரேக் அவுட் நடந்துருச்சு. சரி, இப்போ இப்படியே மேல போகுமான்னு கேட்டீங்கன்னா அதை வந்து நம்ம எப்பவுமே வந்து பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம பையில இருக்கணும். ஆனா சில நேரங்கள்ல என்ன நடக்கும்னா, பிரேக் அவுட் வந்து கொஞ்சம் கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆச்சு இல்லையா, கட்டான இடத்து வந்து ரீடெஸ்ட் பண்றதுக்காக கீழே வரும்.
ஆனா சில நேரங்கள்ல தான் வரும். எப்பவுமே வரணும்ன்றது வந்து ரூல் கிடையவே கிடையாது. பிரேக் அவுட் ஆயிட்டு அப்படியே சரசரன்னு மேல வந்து வெர்டிகலா மேல கூட போகலாம். ஆனா சில நேரங்கள்ல கீழே வரும் ரீடெஸ்ட். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஷார்ட் அடிக்க கூடாது. ரீடெஸ்ட் கீழே வரும் அப்படின்றதுனால நம்ம செல் பண்ணிட்டு ரீடெஸ்ட் கிட்ட வரும்போது பை பண்ணிக்கலாம்னு பண்ணவே பண்ணக்கூடாது. பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இது வந்து பை தான், பை பண்ணணும். பார்ஷியலா பை பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு 25 ஷேர் வாங்க போறீங்கன்னா ஒரு 10 ஷேர் வாங்கிக்கலாம், இல்ல 15 ஷேர் வாங்கிக்கலாம். கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணும்போது இன்னொரு 10 ஷேரை வாங்கிக்கலாம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அது குவான்டிட்டி வந்து நீங்க டிசைட் பண்ணீங்க. ரெண்டாவது பண்ணலாமா வேண்டாமான்றதை நீங்க டிசைட் பண்ணிக்கீங்க. இந்த வீடியோ வந்து ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக வந்து ஒரு எஜுகேஷனல் லேர்னிங் பர்பஸ்க்காக பிகினர்ஸ்க்காக போடக்கூடிய வீடியோ. ஸோ இது வந்து ரெக்கமெண்டேஷனோ டிப்ஸோ இல்லை. ஸோ நான் வந்து வீடியோ சொல்றேன், நீங்க பண்ணலாமா வேணாமா நீங்க டிசைட் பண்ணிக்கிங்க. குவான்டிட்டி எல்லாமே நீங்க டிசைட் பண்ணிக்கிங்க. பட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா பையில தான் இருக்கணும், பையில இருக்கணும். அது பார்ஷியல் பையில இருக்கலாம். 3ல ஒரு பங்கு பை பண்ணலாம், இல்ல 3ல 2 பங்கு பை பண்ணலாம். ரீடெஸ்ட் வரும்போது இன்னொரு பங்கு ஆட் பண்ணிக்கலாம். இல்ல சார் நாங்க வந்து வெறும் வாட்ச் மட்டும் பண்ணாலும் அது உங்க விருப்பம் தான். ஜஸ்ட் வந்து லேர்னிங்காக போடக்கூடிய வீடியோ இது. இப்போ என்ன ஆகும், பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஆனா வால்யூம் வந்து இந்த லோயர் எண்ட்லயும் வால்யூம் வந்திருக்கு, பிரேக் அவுட் நடக்கும் போதும் வால்யூம் வந்திருக்கு. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா டார்கெட் வந்து பெருசா இருக்கு. ஆனா இது வந்து ஷார்ட் டேர்முக்கு டார்கெட், இன்ட்ராடேக்கு கிடையாது. அப்ப என்ன நடக்கும், இந்த பிரேக் அவுட் ஆன இடம் எங்கன்னு பாருங்க. நான் வந்து கர்சர் வைக்கிறேன். 2943 ரூபாய் 2945 வச்சுக்கோங்க. 2945 இல்ல ஒரு 47க்கு மேல தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. சரி, இன்னைக்கு வந்து இந்த கேண்டல் பிரேக் அவுட் ஆயிட்டு ஐ வந்து என்ன வந்திருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு ஐ வந்து 3000 ரூபாய் வந்து இன்னைக்கு ஐ. அப்போ இந்த பிரேக் அவுட் ஆன இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 50-55 ரூபாய் வந்து மேல போயிருக்கு. இப்போ ஜென்ரலா ரீடெஸ்ட் வரணும் அப்படின்னா எவ்வளவு வரலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு 50%. அந்த பிரேக் அவுட் ஆன இடத்துல இருந்து ஒரு 50% வரலாம், இல்ல ஒரு 60% வரலாம். அப்போ 2945 இருந்து 3000 ஒரு 55 ரூபாய் ஏறி இருக்குன்னா ஒரு 50%னா ஒரு 25 இருந்து 27 ரூபாய் கீழே ரீடெஸ்ட்டுக்கு வரலாம். அப்போ 3000 மைனஸ் 25னா ஒரு 2975 இல்ல ஒரு 2970 வந்து வரலாம். இது வந்து கட்டாயம் இல்லை, வரணும்னு அவசியம் இல்லை, வரலாம். ஆனா ரீடெஸ்ட் வந்து சம்டைம்ஸ் ரீடெஸ்ட் வந்து கரெக்டா எக்ஸாக்டா இந்த லைனையும் தொடலாம். வந்து அந்த லைன் இந்த சேனலுக்கு கீழேயும் வந்து வரலாம். ஆனா க்ளோசிங் வந்து மேல இருக்கணும். இந்த 4 ஹவர்ஸ்னா இந்த 4 ஹவர்ஸ் கேண்டல் வந்து ரீடெஸ்ட் ஜோனுக்கு மேல முடிஞ்சிருக்கணும், அப்பதான் வேலிடு. சோ இப்போ இது கீழே வந்தா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2993ல போயிட்டு இருக்கு. மேபி 2970 வரலாம், இல்ல வராம கூட இப்படியே மேல ஏறலாம். நம்ம டார்கெட் எப்படி இதுக்கு செட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு ஐ வந்திருக்கு. இதோடைய நேரா வந்து ஒரு கோடை வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். இந்த கோடை வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். இப்ப இங்க வந்து ஒரு ஐ இருக்கு, இங்க ஒரு ஐ இருக்கு. நான் இந்த ஐல இருந்து எடுத்துக்கிறேன், இந்த ஐல இருந்து கனெக்ட் பண்றேன். நேரா வந்து ஒரு கோடு வரைகிறேன். அது லோக்கெல்லாம் இல்ல, நேரா அந்த ஒரு நடுப்பகுதியை எடுத்துக்கணும். கோடை இழுத்துட்டேன். அது என்ன பண்ணணும், அப்படியே வந்து கட் பண்ணி அப்படியே மேல வந்து எங்க பிரேக் அவுட் ஆச்சோ அந்த இடத்துக்கு மேல வந்து வைக்கணும். எக்ஸாக்டா வச்சுட்டேன் நான். சோ இப்ப டார்கெட் என்னன்றதை பார்க்கலாம். டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைன் எவ்வளவு வரைக்கும் போகுதுன்னு அதுக்கு நேரா வந்து ஒரு கோடு வரைஞ்சுக்குங்க. பாருங்க எங்க போகுதுன்னா 3115. நேரா வந்து ஒரு கோடு வரைஞ்சுக்கிறேன். இந்த பாருங்க நேரா வந்து ஒரு கோடு வரைஞ்சிருக்கேன். 3109 வருது. ஆனா இதுதான் டார்கெட். நான் ஜென்ரலா என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய கான்செப்ட் ஃபுல் டார்கெட்டுக்கு நான் வெயிட் பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டார்கெட் எவ்வளவோ அந்த டார்கெட்டோடைய பாயிண்ட்ல இருந்து 75ல இருந்து 80% டார்கெட் வேல்யூல நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிடுவேன். சோ இப்போ நமக்கு டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 3110 வச்சுக்கோங்க. 3110. ஆனா இது வந்து பிரேக் அவுட் நடந்த இடம் வந்து 2945. அப்ப 2945ல இருந்து 3110 கனெக்ட் பண்ணோம்னா ஒரு ஏறக்குறைய வந்து ஒரு 165 பாயிண்ட் வருது, 165 பாயிண்ட்ஸ் வருது. அந்த 165 பாயிண்ட்ஸ் வந்து 75%
கனெக்ட் பண்ணோம்னா ஒரு 165 82 ஒரு 130 இருந்து 140 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். அப்போ இந்த 2945 ஒரு 130 என்ன 3070 இல்லைன்னா 3075 வரைக்கும் நான் டார்கெட் வச்சுப்பேன். ஆனா டார்கெட் வந்து 3109. நான் வச்சுக்கிற டார்கெட் வந்து 3070 இல்லைன்னா 3075 இல்லைன்னா 3080 எங்க வேணா வச்சுக்கலாம். ஆனா இந்த டார்கெட் வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். இதுதான் என்னுடைய கணக்கு. பிளஸ் இன்னொரு பேட்டர்ன் வந்துட்டு இருக்கு, அதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வீக்லி சார்ட்டை மாத்திக்கிறேன். நான் இதை வீக்லி சார்ட்டை மாத்திட்டு அதுல வந்து ஒரு பேட்டர்ன் வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வரைஞ்சி காமிக்கிறேன். அப்போ என்னன்னா வரும் காலங்கள்ல இது பெருசா பிரேக் அவுட் ஆகி மேல போக போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வீக்லி சார்ட்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஐ, இங்க வந்து ஒரு லோயர் டாப், இது லோயர் டாப், இது ரெண்டுத்தையும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ற அந்த லைன் இங்க வரைக்கும் வருது. கீழே வந்து பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பாட்டம் வந்திருக்கு. அப்ப என்ன பண்ண இங்க வந்து ஒரு கீழே வந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் வந்து வரையணும். ஏன்னா டிசெண்டிங் ட்ரையாங்கிள் லோ வந்து பக்கத்திலே இருக்கு. பாருங்க இங்க வந்து ஒரு லோ இருக்கு. அவ்வளவுதான். இது வந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சிட்டோம்னா பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு லோ இருக்கு. இந்த லோல இருந்து இந்த ஐல இருந்து இங்க லோக்கு இறங்கி இருக்கு. திருப்பி இங்க இருந்து இங்க ஐ போயிருக்கு. திருப்பி ஐல இருந்து கீழே இங்க இறங்கி இருக்கு. அப்போ இங்க ரெண்டு லோ வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி பிடிச்சிட்டான். அதனால ஹாரிசான்டல் இது எல்லாமே எங்க இந்த லோ வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2800 லெவல்ல வருது. 2800 லெவல்ல ஸ்ட்ராங்கா சப்போர்ட் போட்டுட்டு இப்ப ஏறான். இப்ப என்னன்னா இது வீக்லில டைம் எடுக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம வீக்லில வந்து இப்போ நமக்கு வந்து இப்ப இங்க வந்து 4 hours சார்ட் படி பாத்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் நடந்து மேல போயிட்டு இருக்கு. இந்த கேண்டில் வந்து வீக்லில போய் இப்ப இது வீக்லியா வச்சிருக்கும் போது இந்த கேண்டில் போயிட்டு இந்த இடத்துல தொடணும். இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்கணும். இந்த இடத்துல அது எங்க வரும்னு பாத்தீங்கன்னா லைன் காமிக்கிறேன் நான் கர்சரை வச்சு. இந்த இடத்துல பிரேக் அவுட் வருது அப்படின்னா பாருங்க, சப்போஸ் இந்த கேண்டில் இப்படி போகுது இல்ல, அடுத்த வாரம் கூட பிரேக் அவுட் வந்து வச்சுங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் வரைகிறேன். அப்போ அது 3120 லெவல்ல வந்து பிரேக் அவுட் ஆகும். வீக்லில நான் சொல்றது வீக்லில 3120க்கு மேல பிரேக் அவுட் ஆச்சுன்னா பெரிய டார்கெட் இருக்கு. அதெல்லாம் நம்ம அப்புறம் அடுத்த வீடியோல பாக்குறோம். பட் இப்போதைக்கு நமக்கு வந்து 4 hours சார்ட்ல 4 hours சார்ட்டோடைய டார்கெட் நம்ம என்ன சொன்னோம் உங்களுக்கு 3109 தான் வந்து 4 hours சார்ட்டோடைய டார்கெட். நம்ம வந்து என்ன வச்சுப்போம்னா 75% 3070 இல்லைன்னா 3080 வரைக்கும் வச்சுட்டு நம்ம ப்ராஃபிட் புக் பண்றோம். இப்போ இந்த கேண்டலோடைய ஐய கூட கட் பண்ணுது பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2999 போயிட்டு இருக்கு. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. பங்கு சந்தை பொக்கிஷம், நம்ம பேரே எப்படி வச்சிருக்கோம் பாருங்க. இது வந்து பொக்கிஷம் நமக்கு பங்கு சந்தை. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே லேர்னிங் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். பிகினர்ஸ் என்னுடைய வீடியோ பார்த்து நல்லா கத்துக்கலாம். நான் வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பிளஸ் நான் வந்து என்னுடைய கண்டென்ட் பாத்தீங்கன்னா 75% எலியாட் வேவ் பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியை டெக்னிக்கலா யூஸ் பண்றேன். 25% வந்து அஸ்ட்ராலஜி மிக்ஸ் பண்றேன். இந்த செட்டாரை எப்படி பிக் பண்றதுன்றதுக்கு அஸ்ட்ராலஜி யூஸ் பண்றேன். இது ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், அதுக்கு வந்து ஒரு கிரகம் இருக்கு. அந்த கிரகத்தை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் எப்படி பிக் பண்றன்றது அஸ்ட்ராலஜி யூஸ் பண்றேன். டெக்னிக்கல்ஸ்க்கு வந்து எலியாட் வேவ் யூஸ் பண்றேன். சோ என்னுடைய மிக்சிங் வந்து பாத்தீங்கன்னா 75% டெக்னிக்கல், 25% அஸ்ட்ராலஜி. சோ நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி லிங்க் அனுப்புங்க. நான் நிறைய வீடியோஸ் போடுவேன் அடுத்தடுத்து. நன்றி, வணக்கம்.